ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். டாக்டர், இப்போ எதிர்வரும் 2 கிழமைகளில் ரமஸான் பண்டிகை, அதாவது நோன்பு, கடும் நோன்பு இருக்க வேண்டும், 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பு காலத்தில் டாக்டர், இந்த நீரிழிவு மற்றும் கேஸ்ட்ரிக் உள்ளவர்கள், ப்ரெஷர் உள்ளவர்கள், இவர்கள் எப்படி அந்த நோன்பை பிடிக்கப் போகின்றார்கள், நோன்பை கடைபிடிக்கப் போகின்றார்கள், எப்படி அந்த நோன்பு காலத்தில் அவர்களது உடல்நிலை எப்படி இருக்க போகுது, இது தொடர்பாக கூறினீர்கள் என்றால் எங்களுடைய நேயர்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ரைட். முதலாவது நான் இந்த நோன்பு காலத்தை பற்றி இதில் நோம்பில் உள்ள இது என்னென்னா, இது சயின்டிஃபிக்கலி இப்போ கூட ரிசர்ச்சர்ஸ்லேருந்து நான் எத்தனை ஆர்டிகல்ஸ் வாசித்தேன் நன்மையில் கூட. எப்படின்னு சொன்னால், நாங்கள் சில கேன்சர் செல்ஸ் இருக்குது தானே, எங்களோட பாடியில் கேன்சர் செல் ஒருத்தருக்கு இருக்குண்டா, நீங்கள் இந்த 30 days நோம்பு நீங்கள் ஒழுங்காக பிடிச்சி கொண்டு இருந்துட்டீங்களா, இந்த கேன்சர் செல்ஸுக்கு போதுமான அளவு குளுக்கோஸ் போய் சேர மாட்டேன். குளுக்கோஸ் போய் சேராதால அந்த கலங்கள் அப்படியே அகற்றப்பட்டு போகும். அது உணவு கிடைக்காது, அவங்களுக்கு உணவு இல்லை அவங்களுக்கு. அதனால் இது கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்குது. மற்றது எங்களோட பாடியில் இருக்கிற சிஸ்டமும் ரீஅரேஞ்ச் ஆகுது. மற்றது நோம்பில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், நிறைக்கிற இந்த நோன்பு பிடிச்சிட்டு நோன்பு பிடிக்கிற டைமுக்கும் அதை நோன்பு திறந்ததுக்கு பிறகு இவங்க செய்கிற வேலை இல்லை. நான் இருக்கின்றவர்ஸ் என்னன்னு சொன்னால், நோன்பு திறந்த உடனே முதலாவது என்ன செய்கிறாங்க, நோம்போட பலன் முழுதும் முடியுது. எப்படி, இனிப்பான பெரிய ஒரு சர்பத் கிளாஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதை குடிச்சேல் அதோட இல்லை சப்ஜெக்ட் முடிஞ்சு. என்னென்னு சொன்னால், அந்த நோன்பு திறந்த உடனே நீங்கள் குடிக்கிற சோடாண்டா என்ன, அதை என்ன செய்யணும், சீனியை தனியாக உண்டாக்கி வச்சு போட்டுருக்கு. சீனி யார் கொண்டு வந்தாங்க, இந்த பழைய ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்கங்கட, ஓல்டு ஜெனரேஷன் ஆக வயசு போன ஆக்களுக்கு அவங்களோட காலத்தில் சீனி ஒன்று இல்லை. சீனி புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள். அந்த சீனியோட நோக்கமே டயபெட்டிக்கை உருவாக்குறது. அது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ். இந்த சீனியை கொடுத்தீங்களேண்டா, ஒரு நமக்கு ஒரு எதிரியை நம்ம கத்தி எடுத்து குத்த தேவையில்லை. இப்போ இருக்கிற காலத்தில் தொடர்ச்சியாக அவருக்கு நல்ல இனிப்பான இதில் கொடுத்த உடனே அவருக்கு திடீரென சுகர் அளவு பிஷனை பீக்கண்டு மேலே ஏறின உடனே அந்த டைமில் அவர் உடம்பில் இருக்கிற பென்க்ரியாஸ்ன்னு சொல்கிறது, இந்த சதையை என்று இருக்கிற சதையால் சுரக்கப்படுற இன்சுலின்ஸ் அளவு அது கோப்பை பண்ணல சொல்ல விளங்கிட்டேன். பிறகு அது பலதாகுது. அந்த அதே எஃபெக்ட் ஆகுது. ஒரு லிமிட் இருக்குது தானே. இப்போ இலாஸ்டிசிட்டி இருக்கேன்டா, அதை நம்ம இழுக்கோம், நல்லா இழுத்து பார்ப்போம்டா, அந்த இலாஸ்டிசிட்டி இல்லாமல் போய்த்துரும். இந்த பாடி செய்யப்பட்டிருக்கிற ஒரு லெவல் இருக்கு. இவங்க ஃபஸ்ட்டு அதை குடித்த உடனே இந்த பாடி என்ன செய்யுதுன்னா, இந்த சுகர் விளக்கத்துக்கு எல்லாத்துக்கும் போகுது. ஆகவே இந்த பலன் எந்த பலன் அது கிடைக்காது. நோம்பு அதே மாதிரி பெரிய எண்ணெய் அடை செய்யப்பட்ட இந்த முறுக்கு அது எழுதெல்லாம் டோன்ட் டச். 7 மணி மட்டும் திறந்த உடனே கூல் வாட்டர் குடிக்காதங்க, கொஞ்சம் ஹாட்டான. ஏன்னா கூல் வாட்டர் நீங்கள் குடித்த உடனே கூல் வாட்டர், நான் லேட்டஸ்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் வாய்ச்சேன். அதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூல் வாட்டர் படித்தோடனே உள்ளுக்கு அப்படியே தொண்டைக்குள்ளே போய் இந்த வாட்டர் என்ன செய்யுதுன்னா, அந்த கூல் தன்மை எங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் சுருங்க வைக்குது. சுருங்க வச்ச உடனே எங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் குறையுது. அப்போ இதை செமி பாடுறதுக்கு டைம் எடுக்குது. அது ஒரு குழப்பென்ற வரல, அந்த ஒரு பாசிட்டிவ் அல்ல. அது நாம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற வாட்டர் ஒரு நன்றாக இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கன்னு கேட்டால், நிறைய பேர் டாக்டர் எங்களில் வெளியில் போயிட்டு வந்த பிறகு உடனடியாக போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டில் கூல் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அப்பா இப்படி தான் நிம்மதியாக இருக்கு. 7 மணி வரையில் அதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அது அதாவது கூல் தண்ணி குடிக்க வேண்டாம். கூல் தண்ணி நீங்கள் குடிக்காதங்க. என்னென்னு சொன்னால், கொஞ்சம் காலையில் எழுப்பினோடனே கொஞ்சம் லேசாக நகைச்சூட்ட அளவுக்கு இருந்துட்டேன்டா இந்த பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றது படபடப்பட அப்படி குடிக்கப்படாது. சும்மா ஒரு ஷிப் பண்ணி கொஞ்சமாக குடிங்க. குடிக்கக்குள்ள அது உங்களுக்கு திடீர்னு முழுதும் குடிச்சுட்டா இதில் முடிஞ்சுண்டு. அதே மாதிரி இந்த நோம்பு டைம்லேயும் அதை கவனிங்க. அந்த இதான அப்போ என்ன சாப்பாடு சாப்பிடலாமான்னு அடுத்த கொஷன் வருது. நீங்கள் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எடுங்க, நல்ல லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரிவு செய்யுங்க. சும்மா நான் பெருப்புக்கோ அதை எடுத்தேன்ட்டு நான் அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அழகாக பச்சை நிறமான அப்படியே பெல்ட்டில் கொண்டு இருக்கு ஆப்பிள். அதை பெயிண்ட் பண்ணுறாங்க, ப்ரஷ் இதால் அடிச்சு பிஷ்ன்னு அடிக்கான் சோப்பு நிறமாக்குறாங்க. இதை நீங்கள் இது உங்களோட பொடிக்குள்ளே போகுதுன்னா உங்களுக்கு கேன்சர் வராமல் ஏன் வராமல் இருக்குது. ஆகவே எங்களோட பகுதியில் ஸ்ரீலங்கா ஒண்டர்ஃபுல், வி ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், தேவையான அளவுக்கு சாமான் இருக்குது.
இந்த மார்க்கெட்டுக்கு போனோடனே மை குட்னஸ் எவ்வளோ சாமனப்பா இருக்குது, எவ்வளோ நம்ம பச்சையாக தின்னக்கூடிய வெஜிடபிள்ஸ்கள் இருக்குது. நல்ல சூப்பர் ஒரு வெஜிடபிள் சலட் ஒன்று செய்யுங்க உங்களுக்கு தேவையானதில்லை. நீங்கள் வந்து சாப்பிட்ற இந்த சாப்பாடுகளில் இதுகளை மற்றது இதைத்தான் தின்னணும். பேரிச்சம்பழம் எடுத்தீங்க சரி, நல்ல ஒரு சலட் ஒன்று சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ்கள் கொஞ்சம் எடுங்க, ஃப்ரூட் ஜூஸாக ஏதாவது குடிக்கணும்னா குடிங்க, வேணுமென்னா ஹாட் டீ அதுகளாம் குடிங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க. வேணுமென்னா கஞ்சி நல்ல மாதிரி பரவாயில்ல, இட்ஸ் குட். என்னென்னு சொன்னால் அது ஹொட்டாக இருக்குது, அதில் ரைஸ் இருக்குது, இது இருக்குது, ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் போட்டுருக்கு, இட்ஸ் அ குட் ஃபுட். இப்போ என்ன பிரச்சனை டாக்டர், இப்போ என்னுடைய நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்றா சில நேரங்கள் சொல்லுவாங்க, இப்போ இஃப்தாரில் இருந்து சஹர் வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றது தானே, வளமையாக சாப்பிட்றது தான் டாக்டர். அப்போ இது கண்டினியூவாக சாப்பிடுவதாலும் சரி பிரச்சனைகள் இது கண்டினியூ சாப்பிட தேவையில்லை. நம்ம இவ்வளோ நேரத்துக்கு நம்மளோட பாடியில் இதை செஞ்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா திரும்ப இவ்வளோத்துலேயும் போட்டு இதில் வடவை இப்போ இவன் இப்போ கடையில் வாங்குறாங்க, நான் பார்த்தேன் இதில் எல்லா கடையிலையும் இந்த கடையில் அவன் என்ன இதில் இப்போ செய்கிறான். இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஆக முக்கியமான விஷயம் இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, இந்த கொழுப்பில் முதல்ல நாங்கள் சொன்ன முட்டை கொழுப்பு, அதில் முட்டை எனி அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் யூ கேன் டேக், அதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 முட்டை வேணுமா, ஓகே, நோ ப்ராப்ளம். 5 வேணுமா, யூ டேக் இட், நோ ப்ராப்ளம். மற்றது இப்போ ஃபேட்டன்லேயும் ஆக டேஞ்சரஸ் ஃபேட்டை சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்கிறது. ட்ரான்ஸ்ஃபேட்டுன்றது என்னடா, இந்த எண்ணெயை பொரிச்ச உடனே அந்த அதிலிருந்து பொரித்து பழைய நிலையை ஒரு சட்டி எடுப்பான் இந்த கடைக்காரன். இன்றைக்கு அவன் இந்த கடையை திறக்கிறதுக்கு இன்றைக்கு எண்ணெயில் ஊற்றினாண்ட ஒரு கலனை ஒரு சட்டியில் அவன் இந்த 30 நாள் முடியும் வரையும் அதுக்குள்ளாம் போட்டு எடுப்பான். அவன் அப்படித்தானே நடக்குது அவனுக்கு. ஆல்ரெடி அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலனை ஊற்றிடுமா, இல்லாட்டி அவனுக்கு பிஸ்னஸ் இல்லை. ஆகவே கட்லெட் அதில் போட்டு எடுப்பான். நீங்கள் போய் இது எடுத்துட்டு இல்லைண்டா இந்த 30 நாளும் இதில் இருக்கிற சின்ன சுடுறதுல இருந்து எடுத்து இல்லைண்டா இதில் இருக்கிற ஃபேட் என்ன செய்யும், ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறுது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் ஒலிவ் ஆயிலாக தான் எடுத்தாலும் அதை நீங்கள் சூடாக்கின உடனே அது ஹைட்ரஜனோட சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபேட்டாக மாறுது. அதுதான் உண்மை. ஆக ஒரு தடவை தான் பொரிக்கலாம், அது ஒரு பொரிக்கிறதே உத்தரவு இல்லை. அதுதானே ஏன் ஃப்ரையர்லாம் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் தடவி போட்டு எடுங்கப்பா. ஆகவே இந்த பொரிக்கிறத ஒரு சைடில் வச்சு போட்டு நினைக்கிற இனி வார இந்த நோம்பு டைமில் இந்த கடைகளுக்கு ஓடி போய் அவன் இந்த நாள் கணக்கில் சுட்டு வச்சிருக்கிற இந்த கட்லெட் பேட்டிஸ் எல்லாத்தையும் திண்டு மற்றது திரும்ப என்ன நடக்குது, இதில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபேட் உள்ளுக்கு போகணும் நினைச்சது. இதுதான் எங்களோட ஹார்ட்டில் இருக்கிற மெல்லிய குழாய்கள் இருக்குது, அதில் சொல்கிறது கார்டியக் வெசல்ஸ், சின்ன இரத்த குழாய்களில் உறைஞ்சி அதில் ஃபெட்டாக அப்படியே இருக்குது. இதால் தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. டாக்டர், அதாவது ஹார்ட் அட்டாக்கை பற்றி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க இருந்தேன் டாக்டர். ரைட், ஓகே. அதாவது டாக்டர் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க இந்த சைட் டாக்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே டாக்டர் ஆயிடுவாங்க. சொல்லுங்கள். அப்போ இந்த சைடு வலிக்குதுன்னு அப்போ உடனடியாக பக்கத்தில் உள்ள தம்பியோ அண்ணாவோ சொல்லுவாங்க அது கேஸ்ட்ரிக்காக இருக்கும். இப்போ கேஸ்ட்ரிக்னு சொல்லியே அவர் இறக்கும் வரைக்கும் அவருக்கு தெரியாது தனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குண்டு. இவன் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? அதில் நல்ல விஷயம் நீங்கள் நல்லா கேட்குறது. நீங்கள் கொஞ்சம் லேசாக எழும்பி இப்படி நடந்து கொண்டு போகிறீங்கன்னு வைப்போம். இதில் நான் என்னென்னு சொன்னால் இந்த துறையில் நான் நீங்கள் நான் கேட்குற இதில் ஏற்கனவே நான் இதோட சம்பந்தப்பட்டால் 1992 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கேன். அதில் நான் அதில் டிரெக்டராக இருந்தேன் ஆரம்பத்தில் இந்தியா கவர்மெண்ட்டால். பிறகு அவங்களோட ட்ரைனிங்கும் எனக்கு கிடைச்சது. அவர் ஹைதராபாத்தில் அவங்க அமெரிக்கன் இதோட சேர்த்து அமெரிக்கன் சிஸ்டத்தோட அங்கே செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் இருந்த காலத்தில் நான் இதை அந்த நாடு முழுக்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு உதவியாக இருந்தது. எல்லாம் நாங்கள் சேர்ந்து செஞ்சோம். ரைட், இப்போ நான் சொல்கிறேன் அதில் நாங்கள் செய்கிறோம் அதுக்குரிய ஃபேக்ட் எல்லாத்தையும் உண்டாச்சியத்தையும் என்னோட கேள்விக்கு நான் நல்ல பதில் தரலாம். எப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு உங்களுக்கு இந்த மூச்சை விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு மூச்சு விடவில்லை, மூச்சு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அடுத்தது இந்த நோவு நடுவிலிருந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி சும்மா லேசாக அப்படி குத்துற மாதிரி அல்ல, இறுக்கி பிடிக்கிற மாதிரி மூச்சு. மற்றது ஒருத்தர் நடந்து கொண்டு போகல சில நேரத்தில் உங்களுக்கு அங்கால கால் எடுத்து வைக்கல, உங்களுக்கு மூச்சு தட்டுது அப்படி எனக்குள்ள அவருக்கு சொல்லணும். நீங்கள் அடுத்த காலை வைக்கணும், வச்சாலும் நீங்கள் விழுந்து செத்துடுவீங்க. நீங்கள் ஜஸ்ட் சிட் டவுன், லே டவுன் அப்படி இருங்க. அவர்கிட்ட ஏறிப்பாட்டிடணும். இருந்து திரும்ப சரியாக வந்த அப்புறம் இதுதான் உண்மையான செஸ்ட் பெயின்ன்றது. இந்த செஸ்ட் பெயின் மிடில் ஆஃப் த செஸ்ட் இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கிற பகுதியை இந்த ஒரு பெல்ட்டை போட்டு இறுக்கினா எவ்வளவு ஒரு பெயின் ஒன்று இருக்குமோ
அந்த பெயின் உனக்குள்ள இன்னும் மட்டும் நமக்கு கிராம்ப் ஓடினோம்னா காலில் ஒரு கிராம்ப் வருமே நோ அப்படி ஒரு நசி உண்டு நசிச்சா அதுதான் ஹார்ட்டுக்குரியது. அது சிலர் நேரம் இதுக்கு பரவின மாதிரி இந்த தோல் சந்துக்கு வரும், அல்லது அப்படியே இந்த கைக்கு வரும், அல்லது இந்த பெருவிரலுக்கு வரும். ஆனால் இப்படித்தான் வரணும் ஹார்ட் அட்டாக் கண்டும் இல்லை. சிலருக்கு என்ன செய்ய வேண்டாம், சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட் அட்டாக்ன்றது நாங்கள் சொல்லுவோம். அவர் ராத்திரியில் படுத்திருப்பார், காலையில் சாப்பிட்டோடனே ஆள் மண்டை போட்டுட்டு சைலண்ட் ஒரு இதுவும் இல்லாமலே வந்துடும். அதுதான் நான் சொன்னேன், இந்த பொறியியல் கதை ஒன்று நான் நேற்று சொன்னேனே, அது என்ன செய்யணும், அந்த கொரோனரி ஆர்டரின்ட்டு இருக்கிற ஹார்ட்டுக்கு பிளட்டை கொடுக்குறாக்கள். ஹார்ட் வந்து எப்படின்னு சொன்னால், இப்படி ஹார்ட் வந்து ஒரு பம்ப், ரத்தம் அதில் எடு வருது, பிளட் எல்லாம் அதில் வருது, வந்து அதிலிருந்து அது பம்ப் பண்ணி பொடி முழுதுக்கும் சப்ளை. ஆகவே இதில் அடுத்த செக்ஷன் எங்கே, இந்த இதில் வந்து இந்த பிளட்டுன்னு அந்த பம்புக்கு தேவை பிளட், அதுக்கு போகிற பிளட் தான் கொரோனரி வெசல்ஸ். அதுக்குள்ளே தான் என்ன ஆகிற கொழுப்பு வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபேட், அதாவது சிலர் வந்து மாகரின் தின்றாங்க. ஐயா தயவுசெய்து சின்ன பிள்ளைக்கு இப்போதே கொடுத்து மாகரினை தொடாதங்க, அது ஃபுல் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட். நீங்கள் கடையில் ஒரு சாமான் வாங்கும்போது அதை பாருங்கள், அதில் டிரான்ஸ்ஃபேட் என்று எழுதியிருந்தானண்டா அந்த எண்ணெய் போத்தலில், அது 0 இருந்தால் மட்டும் வாங்குவோம், 0.1 இருந்தாலும் வாங்கணும். அது WHO சொல்லுது டிரான்ஸ்ஃபேட். அந்த டிரான்ஸ்ஃபேட் தான் எங்களை கொல்லக்கூடியது, ஹார்ட் இதுக்குரியது. மற்றது இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் என்ன கேட்ட கேள்வியோடு நான் சம்மந்தப்பட்டு கேட்கேன். என்னண்டா இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வேண்டாம், நீங்கள் திடீர்னு உங்களோட வீட்டில் ஒருத்தருக்கு இப்படி வந்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு நம்மளோட அந்த அஸ்பிரின் டேப்லெட் இருக்குது, 75 கிராம் இருக்குது, அதை 300 கிராமில் சில டேப்லெட்ஸ் இருக்குது, அதை வந்து அல்லது 4 அந்த 75 மில்லிகிராம் இருக்கிறது, அந்த குளிசையை 4 குளிசையை இமீடியட்டாக குடிக்க கொடுங்க. ஏனெண்டா அதில் விஷயம் என்ன செய்யமாண்டா, எங்களோட பிளட் வந்து கொலஸ்ட்ரால் கூட எங்களோட பிளட்டில் திக்தன்மை கூடும். ஆகவே இதை தின்னாக்கிறதுக்குரிய ஒரு சாமான் தான் இந்த ஆஸ்பிரின் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து அந்த இமீடியட் அந்த எமர்ஜென்சிக்கு இதில் 4 டேப்லெட்டை கொடுத்துட்டீங்களாண்டா, இந்த 75 மில்லிகிராமத்தில் இந்த பிளட் தின்னாகும். இதுவும் ஒரு ஐடியா நாங்கள் கொடுக்குறோம் இப்படியான சந்தர்ப்பத்துக்கு. அதுக்கு கூட இன்னும் என்ன செய்யண்டா, இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் உங்களுக்கு கேளுமாண்டா, வீட்டில் அட்ரோவாஸ்டேட்டின் கொலஸ்ட்ரால் கொடுக்குற டேப்லெட் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 40 இல்லாட்டி 80 மில்லிகிராமை டக்குன்னு அவரது இமீடியட்டாக கொடுக்கும். போகும்போது சொல்லிக்கோங்க, போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே டாக்டர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இது 2 நாங்கள் கொடுத்தோம், எங்கள் நேரம் எங்களுக்கு எமர்ஜென்சி இதில் சொன்னாங்க, அல்லது என் பேரையே சொல்லிக்கோங்க. இப்படி தான் நான் சொன்னேன். டாக்டர் ரியாஸ் மஜீத் கூறினார். சொன்னேன் நான் வந்து இதிலேருந்து என்னே சொல்லிக்கோங்க. என்னென்னு சொன்னேன், இது 2 வந்து என்ன செய்ய வேண்டாம், உங்களோட ஹார்ட் அட்டாக் அளவு குறையும். இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இன்னும் மட்டும் இறுதியாக நான் டைம் இருக்கோ தெரியல, நான் இறுதியாக சொல்லணுண்டா, மெட்டது இப்படி கீழே விழுந்துட்டார், பார்த்தேல வேறு ஹார்ட் இல்லை நின்றுட்டு, இனி அவரை சித்தண்டவரை விடாதவங்க. நீங்கள் 1 ஹவருக்கு அவரை செயற்கை சுவாசம் செய்யலாம், சிபிஆர்ன்னு சொல்கிறது செய்து இடைய வாயில் நல்லா எடுத்து இதில் ஒரு சீல துண்டை போட்டு ஆண்டு எத்தனை ஒரு இதில் வந்து ஒரு 15 தரம் செஞ்சுட்டே இல்லைண்டா, இந்த மூக்கை நல்லா பிடிச்சி வாயை இழுத்து நல்லா உங்களோட காற்றை ஊண்டி எடுத்து வாயில் வச்சு ஊதி இதையும் செய்து நகைக்கிற கையை இப்படியே நீங்கள் வச்சு இதில் நல்லா ஊண்டி நசிக்கணும், பயம் இல்லாமல் நசித்து நயிச்சு இதில் 30 தரம் 20 தரம் அதை செய்துட்டு இல்லைண்டா. முதல் நாங்கள் சொன்னது 10 நிமிஷம் செய்யுங்க, அதுக்கு அங்கே இல்லைண்டா வேலை இல்லைண்டு. இப்போ அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் உண்டு பப்ளிஷ் பண்ணிக்காங்க, 1 மணித்தியாலமும் செய்ய அப்போ 3 மணித்தியாலத்திலே உசிர் வந்துடுமெண்டு, நின்ற ஹார்ட் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். ஆகவே இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இப்படியான தகவல்களை நீங்கள் சேருங்க. இதை விட இறுதியாக ஒரு நல்ல ஒரு பாயிண்டோட நான் இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன். இப்போ உலகம் இந்த மருத்துவத்துறை இவ்வாறு இருக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு 650 பேர் இறந்த ஆக்களை இந்த கோடீஸ்வரர்கள் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. அவங்கள திரும்ப இன்னும் ஒரு 2060ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு அளவில் இந்த மருத்துவத்துறையில் வரக்கூடிய விடயங்களை கொண்டு அவங்கள மீண்டும் உயிராக்கலாம் என்ற நம்பிக்கையோட அதுதான். இப்போ அடுத்த மருத்துவ ஆராய்ச்சி என்னென்னா, மனிதன் 150 வருடம் உயிரோடு இருப்பது என்ன, எப்படி அதுக்கான ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சிகள் இப்போ வந்து ஸ்டார்டிங் இதில் வந்து இதான். இப்போ நான் சும்மா சொல்கிறேன், ஏன்னா நான் அறிந்தவற்றை இதோட பகிர்ந்து கொள்றதில்
மிக மகிழ்ச்சி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாகவும் நேர கட்டுப்பாட்டை நாங்கள் மீறக்கூடாது என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. டாக்டரை நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் நாங்கள் அழைத்து ஏனைய கேள்விகளை கேட்கலாம் என்று இருக்கின்றோம். எனவே இன்று டாக்டர் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு சிகிச்சை அளித்து கொண்டிருந்த போது கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று டாக்டர் வந்ததாக மிக்க நன்றி டாக்டர். ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடன் எனக்கு தெரிந்த முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் மற்றும் எனக்கு இதில் இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர். இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜித் அவர்கள். எனவே ரியாஸ் மஜித் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தயாரிப்பு குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.